வணக்கம் மக்களே. மைவி3 வழக்கு விசாரணை முக்கிய முடிவுகள் அறிவிப்பு கிடைச்சிருக்கு. ஸோ கம்பெனி இயங்கும் நிலைக்கு தான் இப்போது போயிருக்கு. ஸோ மக்கள் பக்கம் தீர்ப்பு கண்டிப்பாக 100% வரும் அப்படின்ல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இதுக்கான முழு தகவலையும் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய வராதீங்கன்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் போடுங்க. இந்த வீடியோக்குள்ளே வாங்க போகலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மைவி3 வழக்கு விசாரணையை மேற்கொண்டு தான் இருக்காங்க. ஆனால் இன்னும் ப்ராப்பராக முடியலை. ஸோ முடியாதனால தான் இடையில இந்த போலீஸ் அதாவது கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், குற்றப்பத்திரிகை கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த கம்ப்ளைண்ட்டுக்கான ஃபுல் டீட்டெயிலை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ இது ஏன் இந்த கம்ப்ளைண்ட் கொடுங்க மக்கள்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னு. ஸோ போதிய ஆதாரங்கள் அதாவது இஓடபிள்யூ ஸோ அந்த பக்கம் இல்லாதனால தான் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் யாருன்னா கொடுப்பாங்களான்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா யாரும் ப்ராப்பராக கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ இந்த கம்ப்ளைண்ட் எல்லாமே கோர்ட்டில் பார்த்திங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா தேவையான டாக்குமெண்ட் இருந்தால் தான் கரெக்டான டாக்குமெண்ட் இருந்தால் தான் கோர்ட்டில் ஏற்றுக்கப்படும். ஸோ இதுக்கான டாக்குமெண்ட் எதுவுமே இல்லை. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா இல்லை. ஸோ அதனால் இந்த கோர்ட்டில் கேஸே போட்டால் கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி தான். ஸோ ஏன்னா பணம் கொடுத்து ஏமாந்தவர்கள் அப்படின்றத இன்க்ளூடிங் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரும் பணம் கொடுத்து ஏமாறல. ஸோ அந்த கம்பெனியில் நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஸோ அந்த ஒர்க்குக்கு நம்மளுக்கு சேலரி தராங்க. கம்பெனி இழுத்து மூடி வச்சுருக்காங்க. ஸோ மீண்டும் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணாங்கன்னா நம்ம வழக்கம் போல் நம்ம வேலையை பார்க்க போகிறோம். நம்மளுக்கு சம்பளத்தை கொடுக்க போகிறாங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக நம்ம கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணதுக்கான டோட்டல் இதுதான். ஸோ இதில் பார்த்திங்கன்னா பணம் கொடுத்து ஏமாந்துருக்கேன் அப்படின்றது நம்ம அந்த கம்பெனியில் செய்கிறதுக்கு ஷேரிங் தான். மெயினாக சொல்ல போனால் பார்ட்னராக ஷேரிங் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ப்ளஸ் நான் இந்த கம்பெனியை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்திங்கன்னா நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் அந்த கம்பெனியை ரன் பண்ணுறது. மக்களுக்கான கம்பெனி அப்படின்னு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இது மேலே கேஸ் போட்டாலையும் எந்த ஒரு இதுவுமே நிற்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ ஒன்றே ஒன்று நம்ம போட்ட பணம் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றது தான். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா மெயினான விஷயமே. இல்லை வேற ஆள் இதை எம்டி தூக்கின்னு போயிட்டாரா, ஸோ அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா கேஸே மூவ் ஆகும். ஸோ இப்போ இது வரைக்குமே கேஸே மூவ் ஆக கிடையாது. ஸோ அதனால் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நம்மளுக்கு அந்த கேஸ் யாரெல்லாம் கொடுக்குமோ அப்படின்ட்டாங்க. ஸோ ஆனாலும் பார்த்திங்கன்னா இந்த கேஸ் 100% நிற்காது. நெக்ஸ்ட்டு இயரிங் வரப்போ பார்த்திங்கன்னா இந்த கேஸுக்கான சரியான ஆதாரங்கள் கிடைக்கலனா இந்த கேஸ் நிற்காது. அதனால் மீண்டும் பார்த்திங்கன்னா கம்பெனி திறந்தே ஆகும். ஸோ கம்பெனி திறந்தாங்கன்னா பணம் கம்பல்சரி வந்துடும். ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்மளோட எல்லாரோட டீட்டெயிலும் அதாவது பணம் கொடுக்க வேண்டிய டேட்டாஸ், ஸோ அந்த டேட்டா எல்லாமே எம்டி கிட்ட ரெடியாக இருக்குது அப்படின்றது ஆல்ரெடி இதுக்கு உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருப்போம். ஸோ அந்த காணொலியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ டோட்டலாக 23 கோடி. ஸோ ஆனால் பணம் அவங்க அரெஸ்ட் பண்ணி வச்சுக்கிற 120 கோடி. ஸோ 23 கோடி பார்த்திங்கன்னா ஒரு விஷயமே கிடையாது. நம்மளுக்கு இந்த கம்பெனியை திறந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த இயரிங் வரைக்கும் பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ ஏதாவது அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த இயரிங் வரத்துக்குள்ளாரே சக்தி ஆனந்த் அவர்கள்கிட்ட பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கேட்டிருக்கிறதா சொல்லிடுறாங்க. மக்கள்கிட்ட பார்த்திங்கன்னா பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஸோ இல்லைனா அந்த பணத்தை கொடுக்குறதுக்காக ஒரு வாய்ப்பை கொடுங்கன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதுக்கான ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு போயிட்டுருக்கு. ஸோ அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக 100% பார்த்திங்கன்னா போராட்டத்தில் இறங்குறதா தகவல்கள் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த போராட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன கேட்டால் போராட்டமே பண்ணக்கூடாது. ஸோ ஈஸியாக பார்த்திங்கன்னா நீங்கள் குற்றத்தை நிரூபிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ குற்றம் இல்லைன்னே அவனை கம்பெனி ஓப்பன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இது என்னோட கருத்து. உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. மறக்காமல் இந்த இன்ஃபர்மேஷனுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.